ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டாபிக் பார்த்துட்டு வரோம். அந்த டாப்பிக்கில் வந்து போன வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். பாருங்கள். லெட் A equal 1, 2, 3 and B equal set of all x such that x is a prime number less than 10. Find A cross B and B cross A. இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்கள். இப்போ கிவனில் கொடுத்துருக்கிறது A set of all 1, 2, 3. B வந்து என்னென்னா S such that x is a prime number less than 10. இப்போ ப்ரைம் நம்பர் பாருங்கள். 10க்கு அதாவது 10க்கு கீழே உள்ள ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. ப்ரைம் நம்பர் என்னது 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு 2, 3, 5, 7. அந்த 2, 3, 5, 7 செட்டில் எழுதியாச்சு. இப்போ A cross B ஐடென்டிஃபை பண்ணுறோம். பாருங்கள். A செட் எடுத்துயாச்சு 1, 2, 3. B செட் வந்து 2, 3, 5, 7. இப்போ அதுக்கு வந்து நம்ம ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். ஒன்று நெட்டில் ஒரு எலமெண்ட்டு 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து வந்து 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. இதே எல்லா 3 செட் எலமெண்ட்டுக்குமே நம்ம ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சி செட்டாக ஃபார்ம் பண்ணியாச்சு. இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க அந்த செட்டை. நெக்ஸ்ட் பாருங்கள். A கிராஸ் B எடுத்து இந்த ஆன்சரோடு எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து B கிராஸ் A. B வந்து 2, 3, 5, 7. A வந்து 1, 2, 3, 1, 2, 3. இதுக்கு அதே மாதிரி 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2, 5, 3, 7, 1, 7, 2, 7. இப்படி ஆர்டர் பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செட் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு செட்டுமே நம்ம எடுத்து எழுதியாச்சு. அவ்வளோதான் இதோட ஆன்சர். இதில் எதுவும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். இஃப் B cross A ஈக்குவல் ஒரு செட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செட் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னா A and B செட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிவன் B cross A இது நமக்கு ஃபஸ்ட்டு செட் என்ன இருக்குது? B செட்டு. செகண்ட் செட் வந்து A செட்டு. அப்போ இந்த ஆர்டர் பேர்ஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே B செட்டு, செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே A செட்டு. இங்கே பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து A கிராஸ் பியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே நமக்கு A செட்டாகவும் செகண்ட் எலமெண்ட் B செட்டாக வரும். ஆனால் நமக்கு இங்கே வந்து B கிராஸ் ஏன்றது ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து இங்கே B தான் இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே நமக்கு B செட்டு, செகண்ட் எலமெண்ட் வந்து A செட்டு. அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது -2, இங்கே -2 இருக்குது, 0, 3. அப்போ வந்து -2, 0, 3 தான் B செட்டு. செகண்ட் எலமெண்ட் என்னது 3, 4, 3, 4, 3, 4. அப்போ 3, 4 தான் நமக்கு வந்து A செட்டு. தேர்ட் சம்மு சால்வ் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோர்த் சம் பாருங்கள். இஃப் A செட் வந்து 5, 6, B வந்து 4, 5, 6, C வந்து 5, 6, 7. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C. இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள். சொல்யூஷன் இவனில் வந்து A, B, C அந்த 3 செட்டை எடுத்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். A கிராஸ் A கிராஸ் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். A கிராஸ் A ஈக்குவல் டு A இந்த இது வந்து 5, 6. அப்போ வந்து A கிராஸ் ஏன்னா அந்த செட்டை 2 டைம்ஸ் வந்து எழுதிக்கிறோம். 5, 6, 5, 6. இது வந்து கிராஸ் ஆர்டர் பேர் ஐடென்டிஃபை பண்ணணும். என்னது 5, 5, 6. அதே மாதிரி 6, 5, 6, 6. நமக்கு வந்து 4 பேர் கிடைக்கும். நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து இது நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா, எல்லாமே ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சிட்டோமான்னு ஒன்று செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே A செட்டு இங்கே இருக்கிற செட்டை வந்து மல்டிபிள் பண்ணணும். இது என்னது 2 எலமெண்ட். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் போட்டு அதை ப்ராடக்ட் எடுத்தோம்னா 2 + 2 4. அப்போ வந்து நமக்கு 4 ஆர்டர் பேர் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள். A கிராஸ் ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? B கிராஸ் B, C கிராஸ் C. இதுக்கு நம்ம இதை தனியாக கண்டுபிடிச்சி இது தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கு இன்டர்செக்ஷன் இருக்கணும். அப்போ வந்து B கிராஸ் B இப்போ தான் கண்டுபிடிங்க. B செட் எடுத்துக்கிறோம். 4, 5, 6, 4, 5, 6. அதே மாதிரி ஆர்டர் பேர் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். 4, 4, 4, 5, 4, 6. அதே மாதிரி 5, 4, 5, 5, 6. அதே மாதிரி 6, 4, 6, 5, 6. அது வந்து ஒரு கிடச்சிச்சு. நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செட் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து C, C வந்து எழுதுங்க. 5, 6, 7, 5, 6, 7, 7. அதே மாதிரி கண்டுபிடிங்க. 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. எங்களுக்கு பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 செட்டை எடுத்து எழுதி இதில் இன்டர்செக்ஷன் கண்டுபிடி. இதில் வந்து 2 செட்டில் எது காமனாக இருக்குன்னு பார்ப்போம். அதான் நம்ம இன்டர்செக்ஷன் சொல்கிறோம். காமனாக இருக்கிறது இங்கே 4, 4 இங்கே கிடையாது. அதே மாதிரி 4, 5 இந்த செட்டில் இல்லை. 4, 6 இந்த செட்டில் கிடையாது. 5, 4 இந்த செட்டில் கிடையாது. அது நமக்கு வந்து 5, 5 வந்து இங்கே இருக்கும். 5, 5 இங்கே 5, 6 இருக்குது. 6, 4 கிடையாது. 6, 5 இருக்குது. 6, 6 இருக்குது. அதை எடுத்து எழுதியிருக்கோம். இது ஈக்குவேஷன் 2 வச்சாச்சு. இப்போ பாருங்கள். ஈக்குவேஷன் 1 and 2 வந்து கம்பேர் பண்ணால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாரு 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. அதே மாதிரி 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. கேன் பி ட்ரூ. நெக்ஸ்ட் 5th சம் பாருங்கள். கிவன் A, B, C, D 4 செட்டு கொடுத்து இதை வந்து இந்த ஐடென்டிட்டியை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வந்து கிவன் A, B, C, D நான் 4 செட்டை எடுத்து எழுதியாச்சு. A இன்டர்செக்ஷன் C ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். A செட் எடுத்துருக்கோம். 1, 2, 3. C செட்டு 3, 4. இது ரெண்டுலையுமே நமக்கு வந்து காமனாக இருக்கிறது என்னது? 1 இங்கே 1 இல்லை, இங்கே 2 இல்லை, 3 மட்டும்தான் இருக்குது, 4 இல்லை. அப்போ வந்து 3 தான். A இன்டர்செக்ஷன் C வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு P இன்டர்செக்ஷன் D வந்து என்னது? B செட் வந்து 2, 3, 5. D செட்டு 1, 3, 5. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா இங்கே 2 கிடையாது. இங்கே 3 இருக்குது. அதனால் ஒரு எலமெண்ட் காமனாக இருக்குது. இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. 2 எலமெண்ட் காமனாக இருக்குது. அப்போ வந்து 3, 5 மட்டும்தான் நம்ம இன்டர்செக்ஷன்.
நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுக்குமே நம்ம இந்த 2 செட்டையும் வந்து ஆர்டர் பேர் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் T. இந்த A இன்டர்செக்ஷன் C என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் 3 செட் ஆஃப் 3. நெக்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஆல் 3,5 B இன்டர்செக்ஷன். இது ரெண்டுக்கும் நம்ம ஆர்டர் பேர் ஐடென்டிஃபை பண்ணுறோம். 3,3 3,5 2 செட் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன சால்வ் பண்ணோம்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. இப்போ வந்து A கிராஸ் B முதல் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். A செட் வந்து 1, 2, 3, B செட் வந்து 2, 3, 5. இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். 1, 2, 1, 3, 1, 5. அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 5 ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இது என்னது இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 3, இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 3. இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். அப்போ 9 ஆர்டர் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் C கிராஸ் D. C வந்து என்னது 3,4, D வந்து 1, 3,5. இதுக்கு நம்ம ஆர்டர் பேர் ஐடென்டிஃபை பண்ணணும்னா 3,1, 3,3, 3,5, 4,1, 4,3, 4,5. இது வந்து 2, இது வந்து 3. அப்போ 2 × 3 6. இப்போ 6 ஆர்டர் பேர் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. இது ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் இருக்கும். நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஆன்சருக்கு வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இந்த 2 செட்டை எடுத்துருங்க. 2 எதுவும் காமனாக இருக்கும் பாருங்கள். 1,2 இங்கே கிடையாது, அந்த செட்டில் இல்லை. அதே மாதிரி 1,3 கிடையாது, 1,5 இந்த செட்டில் இல்லை, 2,2 இல்லை, 2,3 இல்லை, 2,5 இல்லை, 3,2 இல்லை, 3,3 இருக்குது, 3,5 இருக்குது. அதுக்கப்புறம் செட்டு அவ்வளோதான். வந்து நமக்கு 2 ஆர்டர் பேர் இருக்குது. 3,3 3,5. இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. பாருங்கள், ஈக்குவேஷன் 1 வந்து 3,3 3,5, ஈக்குவேஷன் 2 3,3 3,5. ரெண்டு ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த சம்மில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.